गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 1 தேதி, துன்முக்கி வருஷம் ஆனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை துவாதசி திதி, யோகம் சித்த யோகம், துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று கார்த்திகை விரதம். வரிசையா 3 நாள் விரத நாட்களாகவே வருது, வழிபாட்டுக்குரிய நாட்கள். நேற்றைய தினம் ஏகாதசி, இன்னைக்கு கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம் இன்றைய தினம், நாளைக்கு பிரதோஷம். நேற்று ஏகாதசி, இன்று கார்த்திகை, நாளை பிரதோஷம். முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய விரதங்களிலே கார்த்திகை விரதமும் சஷ்டி விரதமும் செவ்வாய்க்கிழமை விரதமும் மிக முக்கியமானவை. கார்த்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டால் வம்சம் வளரும், குடும்பம் நன்றாக இருக்கும், குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் ஆகிய இரண்டுமே தங்களுடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலம் காலமாக மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கார்த்திகை விரதம், முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய தினம் திருப்புகழ் பாராயணம் செய்ய வேண்டும். திருப்புகழிலே பாராயணத்துக்கு உரிய திருப்புகழ் என்று சிலவற்றை மட்டும் எடுத்து தனியாக திருப்புகழ் பாராயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. எந்தெந்த திருப்புகழை பாராயணம் செய்தால் என்னென்ன பலன் என்று காமியார்த்த பக்தியாக, இந்த திருப்புகழ் பாடினா கல்யாணம் நடக்கும், இந்த திருப்புகழ் பாடினா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதெல்லாம் வள்ளிமலை சுவாமிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுவும் திருப்புகழ் பாராயண நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக அவனது திருப்புகழை படிக்க வேண்டிய நாள். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி மிகச் சிறந்தது. அப்ப கந்த சஷ்டி கவசம் சிறந்தது இல்லையான்னு கேட்காதீங்க. கந்த சஷ்டி கவசமும் ரொம்ப உயர்வானது. எந்த நூலையும் யாரும் அப்படியெல்லாம் பேசுவதற்கெல்லாம் அருகதை கிடையாது. கந்தர் அனுபூதியை படியுங்கள்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கந்த சஷ்டி கவசம்ங்கிறது பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தேவை. பெரிய பிரச்சனைன்னா, அதாவது 365 நாளும் ஏதாவது கோர்ட்டு கேஸு, அடிதடி, வெட்டு குத்து, சண்டை சச்சரவு, எதிரி தொல்லை, எந்த நேரத்தில் எவன் எந்த சைட்லேருந்து மிஷின் கன்னால் ஷூட் பண்ணுவான்னு தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி ஜெட் கேட்டகரியில் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், பெரிய தலைவர்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில் இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு இந்த கந்தசஷ்டி கவசம் உதவுகிறது. நமக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபேமிலி மேன், ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம், பசங்கள்லாம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. நமக்கு அப்படிக்கெல்லாம் ஒன்றும் பெரிய எதிரி, எந்த நேரத்தில் எந்த சைட்லேருந்து எவன் கத்தியோட பாய்வான், எவன் துப்பாக்கியோட பாய்வான்ற அளவுக்கெல்லாம் எதிரிகள்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு நார்மல் லிவிங்கில் இருந்துட்டு இருக்கோம். அதனால் அவ்வளோ ஒரு சிவியரான ஒரு விஷயம் தேவையில்லை. அதனால தான் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி நான் ஒரு தரம் அபிப்பிராயம் சொன்னேன். அதை எனக்கு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா, அதற்கு இன்றைய தினம் விளக்கம் கொடுக்கிறேன். கந்தர் சஷ்டி கவசம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்கின்ற ஒரு நூல். தேவராய சுவாமிகள் பாடியிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு நூல் அது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய சீடர், ஊவேசாவுடைய நண்பர் அவர். அவர்தான் இந்த தேவராய சுவாமிகள்ங்கிறது. ஒரு பெரிய தமிழ் புலவர். அவர் பிற்காலத்திலே அவருக்கு ஏதோ ஒரு சில நோய் நொடிகள் காரணமாக பாதிக்கப்பட்டு அதன் பிறகு இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடுகிறார். கந்தசஷ்டி கவசங்கிறது ரொம்ப சிவியர் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் தேவை. நார்மலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு சாதாரண வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? எல்லாரையும் போல சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அவ்வளோ சிவியரான ஒரு விஷயம் தேவையில்லை. அதனால கந்தன் அனுபூதி படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இதை முன்னால் ஒரு தடவை சொன்னப்போ என்ன 2-3 பேர் விளக்கம் கேட்டாங்க. ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க, கந்தர சஷ்டி கவசம் ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னா. நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ஒரு கொசு அடிக்கிறதுக்கு போய் AK-47 எடுத்துகிட்டு போகிற மாதிரின்னு வச்சுங்களேன். கொசு அடிக்கிறதுக்கு எதுக்கு AK-47? தட்டினாலே போயிடும். அதுக்கு போய் அவ்வளோ பெரிய ஆயுதம்லாம் வேணுமான்னு? அந்த மாதிரி அது AK-47 மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் கந்த சஷ்டி கவசம்ங்கிறது.
அதை எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்து பிரயோகிக்காதீங்க. அதை வச்சுங்க, அதை பிரம்மாஸ்திரம் மாதிரி அதை வச்சுங்க. அதை கந்தர் அனுபூதி படியுங்கள். நல்ல வாழ்க்கை அமையும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, பணக்கஷ்டம் இல்லாமல், ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல், எல்லார்ட்டையும் நல்ல ஒரு சகஜமாக பழகக்கூடிய நல்ல உறவு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் எல்லாரோடையும் ஏற்பட்டு சுமூகமான ஒரு வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு முருகனுடைய அருள் வேண்டும். அதற்கு கந்தர் அனுபூதி படித்தால் போதும். ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை மதியம், மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சிம்மத்தில் குரு, ராகு, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சனி, கும்பத்தில் கேது. செவ்வாய் இன்று இரவு துலாமிலிருந்து நகர்ந்து பெயர்ச்சியாகி மீண்டும் விருச்சிக ராசிக்குள் வந்து சனியோடு மறுபடியும் சேருகிறது. மீண்டும் சனி செவ்வாய் நாளையிலிருந்து விருச்சிகத்தில் ஒன்றாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 4 மாத காலத்திற்கு இந்த ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மாறுது. 5ஆம் தேதி ஸ்கந்த சஷ்டி, 4ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே ஆணி திருமஞ்சன விழாவிற்கான கொடியேற்றம் இன்றைய தினம் காலை கடக லக்னத்திலே. செப்பறையில் ஆணி உற்சவம் ஆரம்பம் திருநெல்வேலி. சிதம்பரம் மட்டுமல்லாமல் ஆவுடையார் கோவில், ராமேஸ்வரம், வேதாரண்யம், லால்குடி, திருவையாறு, திருவண்ணாமலை, மதுரை, திருக்குற்றாலம், திருக்கழுகுன்றம் உட்பட அநேக சிவஸ்தலங்களிலே இன்றைய தினம் ஆணி உற்சவம் ஆரம்பம். ஆணி மாதத்திலே ஆணி திருமஞ்சன உற்சவம் என்று வெகு சிறப்பாக சிதம்பரத்திலே நடைபெறும். அது இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவிலிலே நடைபெறுகின்ற திருவிழாக்களிலே 2 மிக முக்கியமானவை. ஒன்று மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசனம், மற்றொன்று ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சன விழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. சிதம்பரத்தில் மட்டுமல்லாமல் பல சிவஸ்தலங்களிலே இன்றைய தினம் திருவிழா ஆரம்பமாகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே இன்று இரவு வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் 8ஆம் இடம் சென்று அங்கே சனியோடு சேரப்போகிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிக முக்கியமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உற்சாகமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற சந்திரனை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறது. 8ஆம் பார்வையாக செவ்வாய் துலாமிலிருந்து ரிஷபத்தில் இருக்கும் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு புதன், சூரியன் இணைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே குரு, ராகு, 6ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து சனி போன்ற அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சியான இருப்பீர்கள். ஆரோக்கியமான நாள். புத்தாடைகள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புது ஆடைகள், புது அணிகலன்கள், புதிய பொருட்கள், புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரோக்கியமான நல்ல நாள்.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களோடு ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதி சந்திரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் தன விரயம் சிறிது ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எவ்வளவுதான் சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சாலும் கடைசியில் ஏதாவது ஒரு செலவு வரும். இயன்றவரை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய தினம் சிக்கனமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. சிக்கனமா இருக்கலாம், ஆனால் கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ப வரவுகளும் இருக்கும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ள மிதுன ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். 7ஆம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வையும் குரு பார்வையும் சேர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியும் சூரியனும் கூட 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. 7ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் திருமண தடை நீங்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் ஆன தம்பதியர் வெகு சிறப்பாக மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் 11ஆம் இடத்திலே. ஆகவே ஒரு யோகம் என்று சொல்லலாம் இன்றைய தினத்தை. இது ஒரு யோகமான நாள். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு மிகச் சுலபமாக கிடைக்கும். பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிக்கு இன்றைய தினம் பலன் கிடைக்கும். எப்பொழுதோ செய்த முயற்சி இப்பொழுது பலன் கொடுக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெற்றிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன், 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குரு ராகு, ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு 5ஆம் இடம் சென்று ஆட்சி பலம் பெறப்போகிறது. ஆகிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அதிலே வெற்றி. கொஞ்சமா முயற்சி பண்ணா கூட இன்னைக்கு பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 2-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான தன லாபாதிபதி புதன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 11ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மை செய்யும் கிரகங்களுள் ஒன்றான செவ்வாய் இன்றைய தினம் 4ஆம் இடத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பலம் பெறப்போகிறது. 3லிருந்து 4க்கு செவ்வாய் மாற்றமடைகிறது இன்று இரவு. சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் சாதகமாக இருக்கிறது. தேய்பிறை சந்திரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான கிருத்திகையிலே இருக்கிறது. ஆக அனைத்து விதத்தில் அனைத்து கோணங்களில் பார்க்கும் பொழுதும் இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சிம்ம ராசிக்கு மிக மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மாணவ மாணவியர் மிக அற்புதமாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். பரிசுகள் பெறுவீர்கள். கோப்பைகள் வாங்குவீர்கள். முதலிடத்தை பிடிப்பீர்கள். அனைத்து தேர்வுகளிலும் உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். அலுவலகத்திலே பணிபுரிகின்றவர்களுக்கு இன்றைய தினம் அதிக அளவிலான மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் கிடைக்கும். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை செல்வம் உருவாகும். திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். நல்ல நேரம் நடைபெறுகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளும் விளங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. லாபாதிபதி சந்திரன்
9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 9 குடைவன் 10ஆம் இடத்திலே வெகு அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான கிரக நிலவரம். அற்புதமான கிரக சேர்க்கைகள் அமைந்திருக்கின்றன. அற்புதமான கிரக அமைப்பு. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நல்ல செய்தி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக அற்புதமாக நீங்கள் வெகு சிறப்பாக நீங்கள் உங்களது பணிகளை செய்து வெற்றி காண்பீர்கள். அனைத்து விதமான துறைகளில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான உத்தியோகத்தில் உள்ளவர்கள், அனைத்து விதமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். மனதார முருகனை துதித்து வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இறை வழிபாட்டுக்குரிய நாள், சந்திராஷ்டம நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 9 குடைய சந்திரன் 7இல் உச்சம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து ராசியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு ராசிக்குள் ராசி அதிபதி செவ்வாய் வந்துவிடும். மீண்டும் ஆட்சி பலம் பெறுகிறது. ராசிக்குள் வந்து செவ்வாய். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். அவரவர் வயதிற்கேற்ப நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள், முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் இப்பொழுது நடக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு அமையாதவர்களுக்கு வீடு அமையும். நிரந்தரமான வேலையில் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். இப்படி அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ டைம். அதனால நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி காண்பீர்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படுங்கள். அல்பத்தனமான சமாச்சாரத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. உங்களுடைய கோல் ரொம்ப பெருசா இருக்கணும். உங்களுடைய லட்சியம் பெருசாக இருக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டும். குறிக்கோள் பெரியதாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் இப்பொழுது அடைவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற, நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே 8 குடைவன் மறைவு பெற்றிருப்பதால் யோகம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கின்ற செவ்வாய் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுக்கும். ஏன்னா அங்கு 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்துவிட்டு மீண்டும் விருச்சிகத்திற்கு வரப்போகிறது. ஆகவே இன்றைய தினம் பதவி உயர்வுக்கான உத்தரவு கைக்கு வந்துவிடும். மிக அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழில் ஸ்தானமாகிய 10 குடைய புதன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அங்கே வெகு சிறப்பான நிலையிலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதாகவே தொழில் ஸ்தானம், பதவி ஸ்தானம் ஆகிய இரண்டும் வலுப்பெற்று இருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம். 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் நகர்ந்து 11ஆம் இடத்திற்கு இன்றைய தினம் இரவு வருகிறது. இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்வீர்கள். மாணவ மாணவியர் கல்வியில் மகத்தான வெற்றி காண்பார்கள். விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிலே பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிற போட்டிகளிலே கலந்து கொள்பவர்கள் அதிலே வெற்றி காண்பார்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தன லாபம் கிடைக்கும். திடீர் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு ராகு வெகு சிறப்பான நிலையிலே ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் இன்னும் 1 மாத காலத்திற்கு இருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். என்ன, இன்னும் 1 மாசத்துக்கு குரு பார்வை இருக்கு ராசிக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள்லாம் இப்ப நடந்து முடியணும். திருமண வயதில் இருப்பவர்கள் இப்பொழுது திருமண தேதி குறித்து முகூர்த்த ஓலை எழுதுகின்ற நேரம் வந்துவிட்டது. திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்றிருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். லோயர் கோர்ட்டில் கன்விக்ட் ஆயிருந்தா இப்போ மேல் கோர்ட்டில் உங்களை அக்யூட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகும். ஆகவே மனதிலே ஒரு பெரிய நிம்மதி, மிகப்பெரிய நிம்மதி. பல வருடங்களாக போராடி கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து இப்பொழுது விடுபடுகின்ற ஒரு நேரம். அசையா சொத்து தொடர்பான அனைத்து விஷயங்களும் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை மூலம் நடந்து முடியும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே 5 குடைய சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டோன் சந்திரன். மீனராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகமான சந்திரன் இன்றைய தினம் உச்சம் பெற்றிருக்கிறது 3ஆம் இடத்திலே. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் வீட்டோன் ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம், சனிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வருகிறது. நாளைய தினம் சனி பிரதோஷம் விசேஷம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த லோகத்தில் நிறைய அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிலாம் நடந்துட்டுருக்கு. குடும்பங்கள்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் நடக்கும். எல்லாருக்கும் தெரியும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்கள் பண்ணக்கூடிய விசேஷமான பூஜை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மகாலட்சுமியை குறித்து இந்த திருவிளக்கு பூஜை, குத்துவிளக்கு பூஜைன்னு சொல்லுவாள். இதை சுக்கிரவாரத்தில் நிறைய இல்லங்களில் பண்ணிட்டு வருவாள். பொதுவாக பல துளிகள் ஒன்றா சேரும்பொழுது பெரிய மழை பெய்யும். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் எல்லாம் ஒன்றா சேரும்போது பெரிய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்கும். நாடு நல்லா இருக்கணும், காலாகாலத்தில் மழை பெய்யணும், இல்லங்களில் மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடக்கணும், கடன் ஒழியணும், குழந்தைகளுக்கு சந்தோஷம் வரணும், நல்லா படிக்கணும், வீட்டில் ரோகங்கள் வியாதிகள் இல்லாமல் இருக்கணும்னா இந்த திருவிளக்கு பூஜை ரொம்ப விசேஷம். அதுக்காக இப்போ நம்ம ஜி தொலைக்காட்சி சார்பாக
ஜூலை மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கைன்ற இடத்துல இருக்க சிவாலயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் திருவழுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. எல்லாரும் கலந்துக்கலாம். பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம். இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்கள், மன வருத்தங்கள், பிரிவுகள், சண்டை, சச்சரவு, மறைமுக எதிர்ப்புகள், சத்துருத்துவம் எல்லாம் விலகி மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறோம், அனுமதி இலவசம். ஆனால் வரும்போது எப்படி வரணும், என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு ஒரு 200 பேரோ 500 பேரோ 1000 பேரோ வரீங்க. இப்போ ஆலயத்தில் உங்களுக்கு தனித்தனியாக பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. சில வசதிகள் பண்ணித்தரலாம், சில வசதிகள் ஆலயத்தில் பண்ணித்தரது கஷ்டம். ரெண்டாவது, ஒரு குத்துவிளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் இல்லத்தில் கொண்டு போய் ஏற்றும் போது தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால் நீங்கள் ஏற்கனவே பூஜையில் வச்சுருந்த குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை புதுசாக ஒரு குத்துவிளக்கு வாங்கி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது அதனோட அளவு பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வர அளவு இருந்தால் போகிறோம், கனம் இல்லாமல் கையில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் போகிறோம். குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வாங்க, கூட ஒரு உப விளக்கும் எடுத்துகிட்டு வாங்க. சின்ன விளக்கு, அகல் விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ஒரு விளக்கும் கூட எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா குத்துவிளக்கு ஏற்றின பிறகு அதில் ஊதுவத்தியோ கற்பூரமோ ஏற்றக்கூடாது. அதனால் ஒரு உப விளக்குன்னு சொல்லுவாள். கூட இன்னொரு விளக்கும் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் கீழே சின்ன மணை வைக்கலாம், இல்லைன்னா இந்த மந்தார இலையோ வாழை இலையோ வச்சு அது மேலே இந்த குத்துவிளக்கை வைக்கலாம். மந்தார இலையோ வாழை இலை வச்சு அதுக்கு மேலே இந்த குத்துவிளக்கு வைக்கலாம். இப்போ இந்த குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுதே பஞ்சபாத்திர உதிரணின்னு கொண்டு வாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருவிளக்கு பூஜையில் பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமணியமெல்லாம் சேர்க்கும்போது அந்த ஜலம் வைக்கிறதுக்கு, தண்ணீர் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பஞ்சபாத்திர உதிரணி. இது டம்ளர் மாதிரி இருக்கும், பித்தளையில் செப்புல இருக்கும். அதில் ஜலம் விட்டு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும். அந்த பஞ்சபாத்திர உதிரணி கடையில் கேட்டால் கொடுப்பான். அப்புறம் நீங்கள் இந்த எடுத்துகிட்டு வர குங்குமம், மஞ்சள், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, குங்குமம், மஞ்சள், அதை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு இருந்தால் நல்லது. அதேமாதிரி கற்பூரார்த்தி காட்டுறதுக்கும் சின்னதாக ஒரு பித்தளையில் எடுத்துகிட்டு வாங்க, தட்டோ ஒரு அகலோ எடுத்துகிட்டு வாங்க. அதேமாதிரி கையில் ஒரு தீப்பெட்டி வச்சுக்கிறது நல்லது. குத்துவிளக்கு பசு நெய் விட்டு குத்துவிளக்கில் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க போகிறோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம். இந்த பூன்றது சின்னதாக கொண்டு வந்தால் போகிறோம், சின்ன அளவில் கொண்டு வந்தீங்கன்னா போகிறோம். குங்குமன்றது அர்ச்சனை பண்ணுறதுக்கோ மற்ற பூஜைகளுக்கு தேவையான குங்குமமோ, இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் சின்னதாக பிடிச்சி வைக்கணும், அதுக்கேற்ற மஞ்சளும் கொண்டு வாங்க. இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள். இதை தவிர நீங்கள் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் கொண்டு வரலாம். எப்பயும் பூஜை பண்ணும்பொழுது எழுந்துக்கவே வேண்டாம், நீங்கள் உட்கார்ந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மற்றவா செய்வா. ஒருவேளை தீவட்டி கொண்டு வரலையோ, கொஞ்சம் நெய் கொண்டு வரலையோ, எண்ணெய் கொண்டு வரலையோ, பதட்டமாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள் ஒருவேளை மறந்துட்டாலும் அதை சரி பண்ணி கொடுப்பா, பயப்பட வேண்டாம். இதில் 108 காயின் கொண்டு வரணும், பிரியப்பட்டால் கொண்டு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரகிருத்தியனமா, விகிருத்தியனமா, வித்யாயனமா, சர்வபூத இத பிரதாயனமான்னு சொல்லி சேர்க்கும்பொழுது நீங்கள் பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுட்டு குத்துவிளக்கு இடத்துல குத்துவிளக்கு அடியிலையோ நீங்கள் ஒரு காயினை சேர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது மகாலட்சுமியோட அருளை சேர்த்து கொடுக்கும். இந்த 108 காயின் எடுத்துகிட்டு போயிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல காரியங்களுக்கு அந்த ஒரு காயினாக செலவு பண்ணலாம். நீங்கள் வீட்டிலேயே வச்சு டப்பாவில் போட்டு மூடி வைக்க வேண்டாம். இன்னும் அதை பற்றி விவரங்கள் நேரில் விளக்கங்கள்லாம் சொல்லுவோம். அதனால் ஒரு 108 ₹1 காயினோ, ₹2 காயினோ, ₹5 காயினோ, ₹10 காயினோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா பிரச்சனை கிடையாது, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அதனால் இந்த அத்தியாவசியமான பொருட்கள் கையில் வச்சுக்கணும். இந்த பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும். எப்பயுமே தேவர்களுக்கு ஆகுதி கொடுக்க எதுவாக இருந்தாலும் அந்த மணி அடிக்கிறது நல்லது. ஆக நீங்கள் கையில் ஒரு சின்ன மணியை, பித்தளை மணியை வச்சுக்கணும். குத்துவிளக்கு உங்களுக்கு குத்துவிளக்கு, மணி இதெல்லாம் அவசியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஒரு மணியும் கையில் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பை எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தவிர கூடுதலாக நீங்கள் கல்கண்டு வச்சுருந்தீங்கன்னா இனிப்பு நைவேத்தியம் பண்ண மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒருவேளை நீங்களே வீட்டில் சின்னதாக ஒரு இனிப்பு பண்ணி கொண்டு வந்தாலும் உங்கள் சௌகரியம். அதனால் குத்துவிளக்கு பூஜைன்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் அவசியமான ஒரு விஷயம், கட்டாயம் கொண்டு வாங்க. அப்போ அந்த மகாலட்சுமிக்கு நீங்கள் குத்துவிளக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ரவிக்கை பிட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த ரவிக்கை பிட்டு சுவாமி அதில் வச்சுட்டு இந்த 108 காயின் ரவிக்கை பிட்டுலாம் நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தலாம். அதில் ஒன்றும் அதில் இது சுவாமி மகாலட்சுமியோட பிரசாதம், இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வெத்தலைப்பாக்கில் களிப்பாக்கு இருந்தால் ரொம்ப விசேஷம். களிப்பாக்குன்னு கேட்டால் கிடைக்கும். அந்த களிப்பாக்கு இருந்தால் விசேஷம். ஒரு குண்டு மஞ்சள்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குண்டு மஞ்சள் அதில் வைக்கிறது விசேஷம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வளையலை சமர்ப்பித்து அதையே நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு போகலாம், மருதாணி சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் உபரியான ஒரு விஷயம். அப்புறம் இந்த குத்துவிளக்கு பூஜையில் ஒரு
திருமாங்கல்ய சரடம் எடுத்துகிட்டு வரலாம். திருமாங்கல்ய சரடம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து விசேஷமான விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இல்லை பெண்கள் எங்கள் ஆற்றுல இருக்கா, கல்யாணமாகாத பெண்கள் இருக்கா, குத்துவிளக்கு பிரசாதமாக கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கையில் கட்டக்கூடிய கயிறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கயிறு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவளுக்கு இடது கையில் கட்ட சொல்லலாம். கட்டி 60 நாழிகை கழித்து அதை அவுத்துடலாம். அதனால் இந்த விவரங்கள்லாம் சொல்கிறோம். அவளுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த கயிறை கொடுக்கலாம். மஞ்சள் கிழங்கு பூஜையில் வைக்கிறீங்க இல்லையா, அதை தேய்ச்சி குளிக்க சொல்லலாம். குங்கும பிரசாதம் கொடுக்கலாம். வளையல் கொண்டீங்கன்னா அந்த வளையலை வச்சு அவகிட்ட போட்டுக்க சொல்லலாம். ரவிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கே பிரசாதமாக கொடுக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் நீங்கள் கலந்துக்கலாம். எல்லாரும் குடும்பத்தோடு வரலாம். இப்போ பெண்கள் வரலாம், குழந்தைகளையும் அழைச்சிட்டு வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்டாயம் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தால் ஜலம் கையில் எப்பயும் எடுத்துகிட்டு வாங்க. குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பயும் தண்ணி கூட வச்சுக்கோங்க. வர இடத்துல அது ஒரு சௌகரியம். அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா, லௌகிகத்தையும். அதுவே பூஜை பண்ணும்போது செல்ஃபோனை கொஞ்சம் நீங்கள் சைலண்டில் போட்டால் அது இன்னும் நல்லது. அது இன்னும் நேரில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து கேள்விக்கு, இந்த ஒளிமயமான எதிர்காலத்தில் கேள்வி பதிலுக்கு நம்ம போகலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சென்னையில இருந்து ஷாலினி எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்க வந்து வேற மதத்துல வந்து நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன், அவங்களுடைய மதப்படி அவங்களுடைய மத சின்னத்தை வந்து எங்களுடைய தாலியில வந்து நாங்க சேர்த்துக்கலாமா, இல்ல எங்களுடைய சின்னத்தை நாங்க வந்து சேர்த்துக்கலாமா, இல்ல 2 சின்னத்தையும் வந்து ஒரே தாலியில வந்து நாங்க போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கல்யாணம் நடக்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதா அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கல்யாணம் செஞ்சுக்கலாமா, இல்ல வந்து கோவில்ல தான் வந்து நாங்க திருமணம் செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க சுவாமிஜி. இதற்கான விளக்கம் கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் கடிதம் மொத்தம் பார்த்தேன். திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. இப்போ அதை முதல்ல திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சப்தரிஷி வாக்கியப்படி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, திருமணம் நிச்சயம் பண்ண பிறகு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கேட்டாந்த வாள் அப்படின்னு ஒரு சந்தேகம் மனத்தில் இருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தின ஒரு திருமண வாழ்க்கை, நீங்கள் தீர்மானம் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமண விஷயம் நல்லதுன்னு தான் வந்திருக்கு. அதுக்கான எந்த விதமான சாந்தி பரிகாரமாக வேண்டாம். நீங்கள் வந்து கட்டாயம் திருமணம் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான இடையூறோ கட்டமோ தொல்லையோ வராது. நீங்கள் தைரியமாக திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எங்கள் வீட்டுக்காரையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எங்கள் வீட்டை சேர்ந்தவங்களையும் சரி பண்ணணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பழமையானவங்க, இந்த மதத்தில் நிறைய பற்று உள்ளவங்க, சம்பிரதாயத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ 2 திருமங்கல்யம் போட்டு உங்கள் மதப்படியும் உங்களோட சம்பிரதாயப்படி திருமங்கல்யத்தில் சின்னமும், அவங்க மதத்தை குறிக்கக்கூடிய சின்னத்தை இன்னொரு திருமங்கல்யத்திலையும் போட்டுக்கலாமா, இல்லை 2 சின்னத்தையும் ஒரே திருமங்கல்யத்தில் போட்டுக்கலாமா, இல்லை அவங்களோட மத சின்னத்தை மட்டும் போடலாமான்னு கேட்க வரீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, கட்டாயம் அவங்க மத சின்னம் உங்கள் திருமங்கல்யத்தில் இருக்கணும், திருமாங்கல்யத்தில் இருக்கணும், தாலியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட சின்னங்களை வந்து தாலியில் போட்டுக்கிறதா இருந்தால் அது பேர் வந்து டாலர்னு பேர். அதுக்கு திருமாங்கல்யம்னு சொல்லக்கூடாது. உங்கள் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரே திருமங்கல்யம்னா ஒரு திருமங்கல்யம் தான். அதில் உங்கள் அம்மா அதேமாதிரி பாட்டி அவங்க எப்படி போட்டாங்க அதே சின்னத்தை போடணுமே தவிர, நீங்கள் உங்கள் கணவர் வழியில் இப்போ வரப்போகிற கணவர் வழியை கம்ப்ரமைஸ் பண்ணணும், சரி பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் இது உள்ள வந்து அந்த சின்னங்களெல்லாம் போட்டுக்கூடாது. ஆக திருமாங்கல்யம்ன்றது 2 உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இது அக்னி வளர்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த அக்னி வளர்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கட்டலாமான்னு கேட்கும்போதே தெரியுது. ஏன்னா கோயிலுக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலை மாற்றுங்க, அது வேண்டான்னு சொல்லலை. மோதிரம் மாற்றலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் இந்த மோதிரம் மாற்றுறதை பற்றிலாம் விஷயம் இல்லை. தாலி கட்டுறதுன்றது தனி சம்பிரதாயம். மோதிரம் மாற்றுற விஷயம் அங்கே வரல. அதனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலை மாற்றுங்க வேண்டான்ல, ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம சாஸ்திரம் மாலை மாற்றுறதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அக்னியை வச்சு உங்களுக்கு 7 அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அக்னியை வச்சு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தான் எப்பயுமே முக்கியத்துவம். அதில் நான் ஒரு படித்த பெரியவர்கள் 4 பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். 4 பேரோ 5 பேரோ, குறிப்பாக அந்தணர்கள் 5 பேர் ஆசீர்வாதம் பண்ணுறது விசேஷம். நீங்கள் கோயில்களில் வச்சு பண்ணும்பொழுது அப்போயும் அக்னி உண்டு, சில மாறுதல் மட்டும் உண்டு. ஆனால் அங்கேயும் அக்னி உண்டு. ஆலயங்களில் நீங்கள் தாலி கட்டினாலும் அக்னி உண்டு. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் திருமாங்கல்ய தாரணத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. 10 பேர் வந்து போகிற இடம். நீங்கள் அந்த இடத்துல என்ன தெய்வத்தை ஆவாகனம் பண்ண போகிறீங்க? கோயில்களில் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கல்யாண மண்டபங்களில் பண்ணுங்க, ஏன் உங்கள் வீட்டில் கூட பண்ணுங்களேன், உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பண்ணுங்களேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரியோர்கள் மந்திரம் சொல்லி கொடுக்கும்பொழுது தாலின்றது தங்கத்தில் இல்லைன்னா கூட வெறும் மஞ்சள் கிழங்குல கூட கொடுக்கலாம். பசுமையாக இருக்குது வச்சிங்களா, குண்டு மஞ்சள். அந்த மாதிரி குண்டு மஞ்சள்லையோ இல்லை விராலி மஞ்சள்லையோ உங்களுக்கு மஞ்சள் கிழங்குல ஒரு கயிறை கட்டி கொடுத்து பெரியோர்கள் வந்து வேத மந்திரம் ஒரு 4 வார்த்தை சொன்னால் கூட அதுக்கு முழுமையான சக்தி உண்டு. ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது அது ஒரு சின்னத்தை போட்டு கழுத்தில் மாட்டின்ட்டேன், தங்கத்தில் சரடு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறேன்னா அதுக்கு டாலர்னு பேர், தங்க சரடுக்கு செயின்னு தான் பேர். சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? தமிழில் என்ன சொல்லுவாள், ஆங்கிலத்தில் அதுக்கு செயின்னு சொல்லுவாள், டாலர்னு சொல்லுவாள். சில சம்பிரதாயங்களை நம்ம உடைக்கணும்னு ஆரம்பித்தோன்னா நீங்கள் இந்த கோஸை வந்து ஒரு ஒன்றா உரிச்சிட்டே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மிஞ்சும்? கோஸை உரிச்சுன்னா வாங்க உள்ளே எதாவது இருக்குமா, வெங்காயத்தை உரிங்க உள்ளே எதாவது இருக்குமா, ஒன்றும் இருக்காது. கடைசியில் மிஞ்சறது என்ன மிஞ்சும்? அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம சம்பிரதாயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிங்கன்னா கட்டாயம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நாங்கள் சொல்கிறது எப்பயுமே சம்பிரதாயம் மொத்தத்தையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம அதிகாரி இல்லை, நம்மளால் முடியாது. ஏன்னா கால ஓட்டம் பெருசு. காலத்தால் 6 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் 7 மணிக்கு ஐடி கம்பெனிக்கு போகிறவாள் போய் 6 மணிக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அந்த காலத்தில் நதியில் குளத்தில் கிணத்துல போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணான். இப்போ நீ நகரத்தில் இருக்கவாளை போய் நதியில் குளினா, ஒரு பக்கெட் தண்ணியில் குளிக்கிறவாளை போய் நீ கிணத்துல குளிச்சுட்டு வானா எங்கேருந்து குளிப்பா? அது முடியாது. ஆக சில விஷயங்களை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் எல்லாத்தையுமே உடைக்கணுன்ற நிலைக்கு நம்ம போகக்கூடாது. சில விஷயங்களை உடைக்கிறதுன்ற விஷயமே தவறாக போயிடும், அர்த்தம் வந்து அனர்த்தமாக போயிடும். அப்போ நீங்கள் நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் அப்படி டாலரில் வந்து போட்டுக்கிறதா இருந்தால் அது டாலர்னு போட்டுக்கங்க, திருமங்கல்யம் சொல்லாதீங்க. அப்படி உங்கள் விருப்பம், அந்த மத சின்னத்தை போட்டுக்கிறீங்களா போட்டுக்குங்க, டாலர் போட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். ஒரு தங்க செயினில் அழகாக பெருசாக அவங்க மத சின்னத்தை போட்டு வேணும்னா அதிலெல்லாம் கல்லெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே கழுத்தில் எடுத்து நீங்களே மாட்டிக்குங்களேன், யார் வேணாம்னா. அதுக்கு டாலர்னு பேர். அவர் மேலே இருந்த அன்பால் போட்டுக்குங்க, மோதிரமாக போட்டுக்குங்க, கழுத்தில் டாலராக போட்டுக்குங்க. வேறு தேவைப்பட்டால் ஒட்டியானம் கூட பெருசாக தங்கத்தில் வசதி இருந்தால் போட்டுக்கங்களேன், அந்த சின்னத்தெல்லாம் போட்டு. யார் வேணான்னு சொன்னால். அதனால் திருமாங்கல்யம்னு நீங்கள் சொல்லாதீங்க. திருமாங்கல்யம்னா உங்கள் பெரியவங்க என்ன சொன்னாங்க அதை அவர் ஏற்றுக்கட்டுமே. அவர் மதத்தை நீங்கள் ஏற்றுட்ட பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இதை ஏற்றுக்கிட்டுமே, யார் வேண்டான்றா. அதனால் சகிப்புத்தன்மை உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அவருக்கும் இருக்கணும் இல்லையா. பரஸ்பரம் பாவயந்தகா, 2 பேரும் கொடுத்து வாங்கணுமே தவிர நீங்கள் கொடுங்க அவரும் கொடுக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குறதா பெருமை. அதனால் திருமாங்கல்யத்தை கோயிலில் கட்ட முடியாது, அவர் கோயிலுக்குள்ளே வரமாட்டார்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 10-20 பெரியவங்களை முன்னால் வச்சுட்டோ அந்த திருமாங்கல்யத்தை கட்ட சொல்லிட்டோ அவங்க காலில் விழுந்து அட்சத ஆசீர்வாதம் வாங்கி நல்ல நீண்ட ஆயுளோட 16 பெற்று சுகமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். அதுவே வேத மந்திரம். வேத மந்திரங்கள்லாம் அவங்க காதில் கேட்க மாட்டேங்கன்னா உங்கள் பெரியவர்கள் நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்ணால் அது வேதம் கிடையாது, வார்த்தை தானே சொல்கிறாங்க. உள்ள மனசு பூர்வமாக நீங்களாம் நன்னாருன்னு அவங்க அட்சதை எடுத்து உங்கள் தலையில் போடட்டுமே. அந்த ஆசீர்வாதமே 4 வேதமும் சொன்னதுக்கு சமானம். உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் யார் பெரியவங்கள்லாம் இருக்காங்களோ, உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் உங்களை விட பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அக்கா இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே தாலி கட்டி நீங்கள் நல்லா இருக்கணும்னு தமிழில் ஒரே ஒரு ஆசீர்வாதம், திருக்குறள் கூட சொல்லி பண்ணட்டும், இல்லை ஒன்றும் வேண்டாம், நீண்ட ஆயுளோடு இருங்கன்னு சொல்லி ஒரு அட்சதையை சேர்க்கட்டும் மனசார, அதுவே வேதமாயிடும். அதனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தாலி கட்டதான் அவங்க சொல்கிற இதை போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க. எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு விஷயத்தில் தள்ளாடுற மாதிரி தெரியுது, அது ரொம்ப தவறு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இடுப்பில் இருக்க துணியை அவுத்து கொடுத்து அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனைக்கு போகாதீங்க. அவர் மேலே பிரியம் இருந்தால் நீங்கள் அவர் கொடுக்குற தங்கத்தில் டாலர்னு போட்டுக்கங்களேன், அதை நாங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எந்த வைதிகம் படித்தவரும் நீங்கள் எந்த டாலர் போட்டாலும் ஏன் போடுறேன்னு யாரும் கேட்கறது இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. சுவாமி டாலர் தான் போடுன்னு சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் எதை வேணால் போடுங்க, டாலர்னு எதை போட்டாலும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, அது உங்களோட விருப்பம். ஆனால் திருமங்கல்யம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிடாதீங்க, அது தப்பாக போயிடும். அதனால் ஒரு மதத்தை ஏற்றுக்குங்க, ஆனால் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காதீங்க. நம்ம எல்லா மதத்தையும் ஏற்றுக்கலாம், சகிப்புத்தன்மைன்றது நல்ல விஷயம், ஆனால் விட்டு கொடுக்குற விஷயம் நமக்கு வேண்டாம், அது தவறாக போயிடும். அதனால் நம்ம திருமங்கல்யத்தை கட்டிக்கங்க, உங்கள் வாழ்க்கை நன்னா இருக்கும். அவர் மதம் அவருக்கு, உங்கள் மதம் உங்களுக்கு. நமக்கு மனசு தான் மாறணும், மதங்கள்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசு சுத்தமாக மாறினாலே போகிறோம், நம்ம சுபீட்சமாக இருக்கலாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஷாலினி, அவங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து நீங்க நல்ல ஒரு தீர்வு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் வந்து திருமாங்கல்யம் பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சுவாமிஜி. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா,
சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.